Hello students, welcome to Solve Math YouTube channel. 11th standard General Maths Chapter 2 Basic Algebra. அதோட introduction பார்க்க போறோம். The basic algebra. அப்ப algebraல நமக்கு ஞாபகம் வருது என்ன ஃபார்முலானா a plus b whole square ஃபார்முலா தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். a plus b whole square equal to a square plus 2ab plus b square. இதுதான் algebra. இதுல basic algebraல என்ன 11th standard என்ன பார்க்க போறோம்னா General Mathsல இப்ப introduction first பார்ப்போம். Introductionல என்னன்னா real number system அப்பனா என்னன்னு பார்க்க போறோம். இப்போ ரியல் நம்பர்ஸ்லாம் என்னென்ன கேட்டகரி இருக்குது ரியல் நம்பர்ஸில் இதெல்லாம் நம்ம ரியல் நம்பர் சொல்லுவோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். எவ்ரி நம்பர் இஸ் ஏ ரியல் நம்பர். அது கான்செப்ட் ஜென்ரல் கான்செப்ட் தான். இப்போ அதில் என்னென்ன இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோம், என் கேபிட்டல் என் அதான் யூஸ் பண்ணுறோம். என் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1, 2, 3, 4, எக்ஸெட்ரா. இதுதான் நேச்சுரல் நம்பர்ஸ். இந்த 1, 2, 3லாம் என்ன சொல்லுவோம், நேச்சுரல் நம்பர் சொல்லுவோம். அப்புறம் இண்டீஜர்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். இண்டீஜர்ஸ்னா இசட் யூஸ் பண்ணுறோம். இசட்னா ஜோடான். ஜோடான்ங்கிற ஒரு மேத்தமெட்டிஷியன் கண்டுபிடிச்சதுனால அது இசட் அவர் பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஜோடான் மேத்தமெட்டிஷியன் அதான் இசட் யூஸ் பண்ணுறோம். இசட் ஈக்குவல் டு எக்ஸெட்ரா -3, -2, -1, இது முதலாம் வந்து அது நெகட்டிவ் இண்டீஜர்ஸ்னு அர்த்தம். ஓகே, இந்த -1 வரைக்கும் உள்ளது நெகட்டிவ் இண்டீஜர்ஸ், அப்புறம் 0, அப்புறம் பாசிட்டிவ் இண்டீஜர்ஸ். அதான் 1, 2, 3 எக்ஸெட்ரா. இதில் என்னது இண்டீஜர்ஸ் சொல்லுவோம். விச் கன்சிஸ்ட் ஆஃப் தி natural numbers 0 and the negative of natural numbers. அதாவது z என்னன்னா natural numbers 1, 2, 3 etc natural numbers இருக்கு, அப்புறம் 0 இருக்கு, அப்புறம் negative of natural numbers. அது சேர்ந்தது அந்த z னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஹோல் நம்பர். இப்போ ஹோல் நம்பர் என்னன்னு பார்க்க போறோம். ஹோல் நம்பர்னா w அந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் யூஸ் பண்றோம் w. ஹோல் நம்பர்னா செட் ஆஃப் ஆல் 0, 1, 2, 3 etc. இதுதான் ஹோல் நம்பர். அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு என்ன பார்க்க போகிறோம். இந்த ரேஷனல் கியூனா கோஷன்ட். கோஷன் என்ன, ஒரு நம்பரை ஒரு டிவைட் பண்ணும்போது தான் கோஷன் நமக்கு கிடைக்கும். அப்போ டிவைட் ஃபார்மில் இருக்கும். அதான் கியூ ஈக்குவல் டு m/n அந்த மெத்தடில் இருக்கும். சச் தட் m, n பிலாங்ஸ் டு இசட். இசட்னா என்ன, செட் ஆஃப் ஆல் இண்டீஜர்ஸ். m என்ன இண்டீஜர்ஸாக இருக்கும். ஒரு கண்டிஷன் என்னன்னா n நாட் ஈக்குவல் டு 0. இந்த டினாமினேட்டர் வேல்யூ கண்டிப்பாக 0 இருக்கக்கூடாது. சப்போஸ் 0 வந்ததுன்னா என்ன வரும், எனிதிங் பை 0 என்ன ஆகிடும், இன்ஃபினிட்டி வந்துடும். இன்ஃபினிட்டினா என்ன, இட் இஸ் நாட் டிஃபைன்டு. அப்போ டிஃபைன்டாக இருக்காது. வெல் டிஃபைன்டாக இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், நம்பர் சிஸ்டத்தில் சொல்லுவோம். அப்போ வெல் டிஃபைன்டாக இருக்கணும். தட் இஸ் ரேஷனல் நம்பர்ஸ். m/n அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். n நாட் ஈக்குவல் டு 0 அதான் ரேஷனல் நம்பர்ஸ். இப்போ தான் ரேஷனல் நம்பர்ஸ் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. -3/2 இஸ் ஏ ரேஷனல் நம்பர். -1/2 இஸ் ஏ ரேஷனல் நம்பர்ஸ். ஓகே, அடுத்து பாருங்க ரியல் நம்பர்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் ரியல் நம்பருக்கே வரும். எவரி ரியல் நம்பர் is either a rational number or an irrational number. ஒன்று ரேஷனல் நம்பராக இருக்கலாம், அப்படி இல்லை என்னவா இருக்கலாம், இரேஷனல் நம்பராக இருக்கலாம். அதான் இந்த ஒரு ரியல் நம்பரும் அப்படி தான் இருக்கும். பட் நாட் போத், ரெண்டுமே இருக்காது. இப்போ இங்கே பாருங்க, r ஈக்குவல் டு q யூனியன் q டேஷ். இப்போ qனா ரேஷனல் நம்பர்னு பார்த்துட்டோம். அப்போ q டேஷ் என்ன பார்க்கல நம்ம. இப்போ அதுதான் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். எதுலாம் ரேஷனலாக இல்லையோ அதுதான் q டேஷ். q டேஷ்னா qவோட காம்ப்ளிமெண்ட்னு அர்த்தம். எதெல்லாம் ரேஷனலாக இல்லையோ அதுக்கு பேர் தான் என்னது, இரேஷனல் நம்பர்னு பேர். அப்போ அதான் அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ q யூனியன் q டேஷ் அண்ட் q இன்டர்செக்ஷன் q டேஷ் ஈக்குவல் டு எம்டி செட். ரெண்டுக்கும் என்ன இருக்காது, காமன் இருக்காது. இப்போ ரேஷனல் நம்பருக்கு இரேஷனல் நம்பர் என்னது, இன்டர்செக்ஷன் எடுத்தால் எம்டி செட் தான் கிடைக்கும். இப்போ பாருங்க இரேஷனல் நம்பர்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்தது q டேஷ் ஈக்குவல் டு r மைனஸ் q. இந்த ரியல் நம்பர் r என்பது ஒரு சூப்பர் செட்டு, q என்பது சப்செட் ஆஃப் r. அப்போ தான் எதெல்லாம் ரேஷனல் நம்பராக இல்லையோ அதுதான் இரேஷனல் நம்பர் சொல்லுவோம். q dash equal to r minus q. அது q dashனாலும் r minus qனாலும் ஒன்று தான். q power c ஓட யூஸ் பண்ணலாம். c for complement அர்த்தம். q dash அது q power c. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இரேஷனல் நம்பருக்கு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். பை இஸ் அன் இரேஷனல் நம்பர். அப்புறமா √2, √3e அதெல்லாம் எதில் வரும், இரேஷனல் நம்பரில் வந்துடும். r இரேஷனல் நம்பர் சொல்லிடுறோம். r ஆன் இரேஷனல் நம்பர்ஸ். ஓகே, ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு நோட்டு என்னன்னா, என்ன நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் இஸ் ஏ சப்செட் ஆஃப், தட் இஸ் ஏ கண்டைன்டு. n contained, w contained, z contained, q contained r. அப்போ n is a subset of w. w na whole number. w is a subset of integers. Integer is a subset of rational number. Rational number is a subset of real numbers. அப்போ real numbers என்னது, சூப்பர் செட். அதுதான் ரியல் நம்பர் சிஸ்டம் பார்த்தோம். ரியல் நம்பர் தான் என்னவா இருக்கும், சூப்பர் செட்டாக இருக்கும். ஓகே, இதுதான் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் முடிஞ்சிடுங்க. அடுத்து சம்ஸ் பார்க்கலாம். சம்ஸில் ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, எக்ஸசைஸ் 2.1 அதில் கொஸ்டின் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் செம்ம ஈஸியான சம் தான். இது பாருங்க, கிளாசிஃபை ஈச் எலமெண்ட் ஆஃப் செட் ஆஃப் √7, -1/4, 0, 3.14
comma 4 comma 22 by 7 as a member of n comma q comma r minus q comma z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் இதில் எந்த மெம்பரில் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ அது நேச்சுரல் நம்பரா, ரேஷனல் நம்பரா, ஆர் மைனஸ் கியூனா அது இரேஷனல் நம்பரா, இன்டிஜரா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரூட் 7 எடுத்துங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ ரூட் 7 என்னது இரேஷனல் நம்பர். இப்போ ரூட் 7 பிலாங்ஸ் டு ஆர் மைனஸ் கியூ, அது ஒரு இரேஷனல் நம்பர். ரூட் 7 என்னவா இருக்கும், ஒரு இரேஷனல் நம்பராக இருக்கும். மைனஸ் 1/4 இது ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்கலாம், m/n அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ பிலாங்ஸ் என்னவா இருக்கும், ரேஷனல் நம்பராக இருக்கும், தட் இஸ் கியூ. இப்போ ஜீரோனா என்னென்னா அது இன்டிஜராகவும் இருக்கலாம் அல்லது ரேஷனலாக இருக்கலாம். அப்போ 0 பிலாங்ஸ் டு z, q. 3.14 இட் இஸ் எ டெசிமல் பாயிண்ட். அப்போ இது ஃப்ராக்ஷனில் எழுதலாம், அதாவது m/n அந்த ஃபார்மெட்டில் எழுத முடியும் இதை. அப்போ என்ன வரும் ஆன்சர் இதுக்கு, q, தட் இஸ் எ ரேஷனல் நம்பர். 3.14 பிலாங்ஸ் டு q. 4 என்ன ஆக்சுவலாக சொல்லலாம்னா 4 நேச்சுரல் நம்பரை சொல்லலாம், இன்டிஜர்னு சொல்லலாம், ரேஷனல் நம்பர் சொல்லலாம். அப்போ 4 பிலாங்ஸ் டு n, z, q. 22/7 22/7 என்பது m/n அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. 22/7 பிலாங்ஸ் என்ன இருக்கும், ரேஷனல் நம்பராக இருக்கும். ஓகே, அதே பையனா பையோட வேல்யூ 22/7 இஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ தான், எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. பை இஸ் ஆன் இரேஷனல் நம்பர், ஏற்கனவே பார்த்தோம். 22/7 பிலாங்ஸ் டு q, தட் இஸ் ஏ ரேஷனல் நம்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரூவ் தட் ரூட் 3 இஸ் ஆன் இரேஷனல் நம்பர். ரூட் 3 இஸ் ஆன் இரேஷனல் நம்பர்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ரூட் 3 அது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் பாருங்க. சொல்யூஷன் என்ன, சப்போஸ் தட் ரூட் 3 இஸ் ஏ ரேஷனல் நம்பர். அவன் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ரூட் 3 இஸ் ஆன் இரேஷனல் நம்பர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம், ரூட் 3 இஸ் ஆன் இரேஷனல் நம்பர் தான் ப்ரூவ் பண்ணணும். நம்ம என்ன அஷ்யூம் பண்ணிட்டோம், சப்போஸ் தட்னா அஷ்யூம் தட்னு அர்த்தம். ரூட் 3 இஸ் ஏ ரேஷனல் நம்பர்னு அஷ்யூம் பண்ணிட்டோம். ஓகே, அது அஷ்யூம் பண்ணிட்டு இது ட்ரூவா ஃபால்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ரேஷனல் நம்பராக இருந்தால் நம்ம எப்படி எழுதலாம், ஒரு நம்பரை p/q அல்லது m/n அந்த ஃபார்மெட்டில் எழுதலாம். m/n அது நம்ம இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்தோம். q = m/n, m, n பிலாங்ஸ் டு z, n not equal to 0 கண்டிஷன்ஸ் இது. அப்போ ரூட் 3 கேன் பி ரிட்டன் as m/n where m and n are positive integers with no common factors. இப்போ கோப்ரைம்னு அர்த்தம். கோப்ரைம்னா என்ன, m n ஒரு கோப்ரைம்னா பிரைம் நம்பர்ஸ். கோப்ரைம்னா என்ன, ரெண்டுக்கும் காமன் டிவைசர் ஒன்று தான் இருக்கும், அதான் கோப்ரைம்னு சொல்லுவோம். ஆர் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வித் நோ காமன் டிவைஸ், காமன் ஃபேக்டர். காமன் ஃபேக்டரே எம்முக்கு என்னுக்கு இல்லைன்னா கிரேட்டர் தென் 1 இருக்கணும். கிரேட்டர் தென் 1 இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக 1 வந்து காமன் டிவைஸராக இருக்கணும், அதோட அதிகமாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4/3 எவ்வளோ என்ன ஆன்சர், இட் இஸ் எ ரேஷனல் நம்பர் தான். அதுவே 8/4 இட் இஸ் நாட் ஏ ரேஷனல் நம்பர். 8/4 வந்து ரேஷனல் நம்பர் சொல்ல முடியாது. ஆக்சுவலி ரேஷனல் நம்பர் தான், ஆனால் காமன் டிவைசர் இருக்கக்கூடாது. அப்போ 8/4 என்ன காமன் டிவைசர் 4 இருக்குங்களே. அப்போ 4 1 டைம் இருக்கும், 2 டைம்ஸ் இருக்கும். ஓகே, 2/1 தான் சொல்லுவோம் நம்ம, ஃபார்ம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் சொல்லும்போது அதான் கொடுத்துருக்காங்க. வேறு m and n ஆர் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வித் நோ காமன் ஃபேக்டர்ஸ் கிரேட்டர் தென் 1. அப்போ n நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ m/n ஃபார்மெட்டில் இருக்கும், காமன் டிவைஸ் இருக்கக்கூடாது, அதான் கண்டிஷன். நம்ம அஷ்யூம் பண்ணதே அதான். இப்போ ரூட் 3 = m/n இது அப்படியே எடுத்துக்கிட்டேன். தென் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. ரூட் 3 × n = m அப்படி வந்துடும். டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைஸ், ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணுறோம். டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைஸ். அப்போ ரூட் 3 ஸ்கொயர் பண்ணும்போது 3 வந்துடும், n ஸ்கொயர் பண்ணும்போது n ஸ்கொயர்னு வந்துடும், m ஸ்கொயர் பண்ணால் m ஸ்கொயர். டேக் தி ஈக்குவேஷன் நம்பர் 1 இந்த ஃபார்மேட் வச்சுட்டோம். சின்ஸ் 3n ஸ்கொயர் இஸ் டிவிசிபிள் பை 3. இப்போ இந்த 3n ஸ்கொயர் இருக்குங்களே, கண்டிப்பாக எதாவது டிவைட் பண்ணும், 3 டிவைட் பண்ணும், ஏன்னா மல்டிபிள் ஆஃப் 3ல இருக்குது. இட் ஷோஸ் தட் m ஸ்கொயர் இஸ் மல்டிபிள் ஆஃப் 3. m ஸ்கொயர் எப்படி இருக்குது, மல்டிபிள் ஆஃப் 3 தானே இருக்குது. இப்போ 3n ஸ்கொயர்னு இருக்குது தம்பி. 3n ஸ்கொயர் இருக்கும்போது கண்டிப்பாக டிவிசிபிள் பை 3 டிவைட் பண்ணும். அப்போ m ஸ்கொயர் எப்படி இருக்குன்னா மல்டிபிள் ஆஃப் 3ல இருக்குது. m ஸ்கொயர் எப்படி இருக்குது, மல்டிபிள் ஆஃப் 3. மல்டிபிள் ஆஃப் 3ல m ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஆல்சோ m இஸ் மல்டிபிள் ஆஃப் 3 சொல்லாமல், அப்போ m ஸ்கொயர் மல்டிபிள் ஆஃப் 3ல இருந்ததுன்னா அதோட m எப்படி இருக்கும், மல்டிபிள் ஆஃப் 3 தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ m ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், மல்டிபிள் ஆஃப் 3ல எப்படி எழுதலாம், 3 3 சார் 9. இப்போ 9 எடுத்துங்க. இப்போ 9 வந்து மல்டிபிள் ஆஃப் 3 தானே, 3 × 3ன்னு எழுதலாம். ஓகே, அதோட ரூட் எடுத்து என்ன வரும், 9க்கு ரூட் எடுத்து என்ன வரும், 3 வரும். 3யும் மல்டிபிள் ஆஃப் 3 தானே, அந்த m இஸ் மல்டிபிள் ஆஃப் 3. m ஸ்கொயர் மல்டிபிள் ஆஃப் 3னா m ஆல்சோ மல்டிபிள் ஆஃப் 3ல இருக்கும். ஸோ தட் மல்டிபிள் ஆஃப் 3ன்னு சொன்னதால m = நான் 3k அப்படின்னு போட்டுக்கிறேன். கேனா எனி கான்ஸ்டன்ட், எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். அப்போ m = 3k, ஏன்னா m வந்து மல்டிபிள் ஆஃப் 3ல இருக்குது. அப்போ m ஓட வேல்யூ 3k அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். k இஸ் எனி கான்ஸ்டன்ட். ஓகே, இது முடிஞ்சது. அடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1 implies இந்த 3n ஸ்கொயர் நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். இந்த m-க்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன், மல்டிபிள் ஆஃப் 3 தானே, m = 3k சப்ஸ்டிட் பண்ணுறேன். 3k-வை ஸ்கொயர் பண்ணுங்க. m ஸ்கொயர் தானே கொடுத்துருக்காங்க, அதனால் 3a ஸ்கொயர் பண்ணால் 9, k ஸ்கொயர் பண்ணால் k ஸ்கொயர். 3 3 கேன்சல் ஆகிடுமா,
3 1 டைம் இருக்கும். 9ல் 3 வந்து எத்தனை தடவை இருக்கும்? 3 டைம்ஸ் இருக்கும். n ஸ்கொயர் ஈக்குவல் டு 3k ஸ்கொயர்னு வந்துடும். n ஸ்கொயர் ஈக்குவல் டு 3k ஸ்கொயர். ஓகே, இப்போ இது 3k ஸ்கொயர் எப்படி இருக்குன்னு பாருங்க. 3 ஸ்கொயர் அப்போ 3k ஸ்கொயர் கண்டிப்பாக மல்டிபிள் ஆஃப் 3ல தானே இருக்கும். 3k ஸ்கொயர் சொல்லும்போது k ஸ்கொயர் கேக்கு வேலை எந்த நம்பர் வேணால் அப்ளை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 போடுங்க. 3 × 1 3ன்னு வரும். 2 போடுங்க. 2 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 4 4 3 சார் 12. 12 வந்து மல்டிபிள் ஆஃப் 3 தானே. அப்போ 3k ஸ்கொயர் இஸ் மல்டிபிள் ஆஃப் 3. அதான் இங்கே இருக்கும் பாருங்க. சின்ஸ் 3k ஸ்கொயர் இஸ் டிவிசிபிள் பை 3. கண்டிப்பாக 3 டிவைட் பண்ணும். ஏன்னா 3ங்கிற நம்பர் இருக்கிறதுனால 3 ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக இந்த நம்பர் என்ன பண்ணும்? 3 டிவைட் பண்ணும். 3 டிவைட் ஆகும். 3k ஸ்கொயரை 3 டிவைட் ஆகும். அப்போ 3k ஸ்கொயர் இஸ் டிவிசிபிள் பை 3. இட் ஷோஸ் தட் n ஸ்கொயர் இஸ் மல்டிபிள் ஆஃப் 3. ஏன்னா n ஸ்கொயர் ஈக்குவல் டு 3k ஸ்கொயர் தான் நம்ம பார்த்தோம். n ஸ்கொயர் ஈக்குவல் டு 3k ஸ்கொயர்னு பார்த்தோம். அப்போ n ஸ்கொயர் இஸ் மல்டிபிள் ஆஃப் 3ல வந்துட்டு. அப்போ n ஆல்சோ மல்டிபிள் ஆஃப் 3. n ஸ்கொயர் மல்டிபிள் ஆஃப் 3ல இருந்ததுன்னா அது ரூட்டும் எப்படி இருக்கும்? மல்டிபிள் ஆஃப் 3ல தான் இருக்கும். ரூட் எடுத்தா என்ன தானே வரும்? அப்போ n இஸ் ஆல்சோ ஏ மல்டிபிள் ஆஃப் 3. ஸோ தட் n ஈக்குவல் டு 3p. நான் மல்டிபிள் ஆஃப் 3ல 3 எடுத்துட்டேன். pனா இது ஒரு கான்ஸ்டன்ட் 3p அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். n ஈக்குவல் டு 3p அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இட் ஃபாலோஸ் தட் m and n are having a common factor 3. ஏன்னா n வந்து எப்படி எழுதணும்? மல்டிபிள் ஆஃப் 3ல இருக்கும். 3pனே இருக்கும். அங்கே m கண்டுபிடிச்சோம் ஞாபகம் இருக்குங்களா? m ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 3k. m ஓட வேல்யூ 3k. n ஓட வேல்யூ 3p. அப்போ ரெண்டுக்கு என்ன காமன் இருக்கு? 3 இருக்கு. அப்போ m and n are having a common factor 3. இப்போ காமன் ஃபேக்டர் 3 இருக்கு. அப்போ கான்ட்ரடிக்ஷன் தானே. நம்ம என்ன அஷ்யூம் பண்ணிட்டோம்? ஃபர்ஸ்ட்டே பாருங்களேன், என்ன அஷ்யூம் பண்ணிட்டோம்? வேறு m and n are positive integers with no common factors greater than 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒன்று மட்டும் தான் காமன் ஃபேக்டராக இருக்கும், அதில் அதிகமாக இருக்காது. அதுதான் ரேஷன் நம்பர் அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணிட்டோம். அதான் ரேஷன் நம்பர் m/n. ஆனால் எம்மோட வேல்யூ என்ன அங்கே இருக்குது? மல்டிபிள் ஆஃப் 3ல இருக்குது. n என்ன இருக்குது? மல்டிபிள் ஆஃப் 3ல இருக்குது. அப்போ காமன் டிவைசர் என்ன இருக்குது? 3 காமன் டிவைசராக இருக்குது. அப்போ காமன் ஃபேக்டர் 3 இருக்குது. காமன் ஃபேக்டர் 3 இருக்குது. அப்போ 3 காமன் ஃபேக்டராக இருக்கிறதுனால நம்ம அஷ்யூம் பண்ணது தப்பு. அப்போ √3 அஷ்யூம் பண்ணாம. அப்போ √3 இஸ் ஏ ரேஷன் நம்பர்னு நான் தப்பாக அஷ்யூம் பண்ணிட்டோம். அவர் அசம்ஷன் இஸ் ராங். அதான் சொல்கிறேன். விச் இஸ் ஏ கான்ட்ரடிக்ஷன். கான்ட்ரடிக்ஷன்னா முரண்பாடாக இருக்குன்னு அர்த்தம். விச் இஸ் ஏ கான்ட்ரடிக்ஷன். அவர் அசம்ஷன் இஸ் ராங். அவர் அசம்ஷன் இஸ் ராங். ஹென்ஸ் √3 இஸ் அன் இரேஷனல் நம்பர். √3 என்னவா இருக்கும்? ஒரு இரேஷனல் நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே, கொஸ்டின் நம்பர் செகண்ட் ஒன் கம்ப்ளீட்டட். அது கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் தேர்ட் ஒன் பாருங்க. ஆர் தேர் டூ டிஸ்டிங்க்ட் இரேஷனல் நம்பர்ஸ்? ஆர் தேர் டூ டிஸ்டிங்க்ட் இரேஷனல் நம்பர்ஸ் சச் தட் தேர் டிஃபரன்ஸ் இஸ் ஏ ரேஷனல் நம்பர்? அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? ஒரு டூ டிஸ்டிங்க்ட் இரேஷனல் நம்பர் எடுத்து சொல்கிறாங்க. அதோட டிஃபரன்ஸ் வந்து ரேஷனலாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்டிஃபை பண்ண சொல்கிறாங்க ஆன்சரை. இப்போ நம்ம 2 டிஸ்டிங்க்ட் இரேஷனல் நம்பரை எடுத்துக்கிறேன். லெட் 2 + √3 and 1 + √3 be 2 irrational numbers. 2 irrational நம்பர் எடுத்துக்கிட்டேன். தேர் டிஃபரன்ஸ், ஒரு டிஃபரன்ஸ் என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து செகண்ட் டைம் மைனஸ் பண்ணலாம், அல்லது செகண்ட் டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக √3 கேன்சல் ஆகிடும். 2 - 1 1ன்னு வரும். இப்போ இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும்? √3 கேன்சல் ஆகிடும். 1 - 2 -1 வரும். ஒன்று டிஃபரன்ஸ் -1 இருக்கலாம், அல்லது +1 இருக்கலாம். அப்போ -1 ஆர் +1 என்னவா இருக்கும்? ரேஷனலாக இருக்கும். தேர் டிஃபரன்ஸ் இஸ் ஏ ரேஷனல் நம்பர். அதோட டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்? ரேஷனல் நம்பராக இருக்கும். பட் இஃப் வி டேக் 2 irrational numbers as, நான் இப்படி எடுக்கிறேன் irrational நம்பர் 2 + √3 and 1 + √2 இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ இதோட டிஃபரன்ஸ் பார்க்கும்போது என்னவா இருக்கும்? irrational நம்பராக இருக்கும். இதோட டிஃபரன்ஸ் பார்க்கும்போது என்ன வரும்? 2 - 1 1 வரும். 1 + √3 - √2 இட் இஸ் ஏ irrational நம்பர். நான் √3 √2 வந்தாலும் irrational நம்பர் தானே. இப்போ தேர் டிஃபரன்ஸ் இஸ் அகைன் ஆன் irrational நம்பர். அப்போ 2 எக்ஸாம்பிளை பொறுத்தா இருக்குது. நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கிட்டோம்னா அது ரேஷனலாக இருக்குது, இப்படி எடுத்துக்கிட்டோம்னா இரேஷனலாக இருக்குது. அப்போ என்னவா இருக்கலாம்? ஸோ அன்லெஸ் வி நோ த 2 irrational numbers we cannot say that their difference is a rational number or irrational number. ஒன்று ரேஷனல் நம்பராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இரேஷனல் நம்பராக இருக்கலாம். ரெண்டுல ஏதாவது இருக்கலாம். அதான் ஜட்ஜ்மெண்ட். தான் நம்மளோட ஃபைனல் ரிசல்ட். தான் ஓகே. அந்த ரேஷனல் நம்பர் எப்படி இருக்கலாம்? அந்த இரேஷனல் நம்பர் எப்படி இருக்கலாம்? ஒன்று ரேஷனலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இரேஷனலாக இருக்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் தேர்ட் ஒன் கம்ப்ளீட்டட். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 4th கொஸ்டின் பாருங்க. இந்த எக்ஸசைஸை முடிச்சிடலாம். 4th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் 2 irrational numbers such that their sum is a rational number. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 irrational நம்பரு such that their sum is a rational number. 2 irrational நம்பரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது 2 irrational நம்பர் எடுத்துக்கிறோம், அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன், அது ரேஷனல் நம்பராக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. Can you find
2 irrational numbers whose product is a rational number. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ரேஷனல் நம்பராக இருக்குமா அப்படின்னு கேட்டுருக்காங்க. 2 irrational நம்பர் எடுத்துக்கிட்டு ஆட் பண்ணால் ரேஷனலாக இருக்குமான்னு கேட்குறாங்க. 2 irrational நம்பர் எடுத்துக்கிட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ரேஷனல் நம்பராக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் எடுத்துக்கிறேன். லெட் 2 + √3 and 2 - √3 இதோட கான்ஜுகேட் எடுத்துருக்கேன். கான்ஜுகேட்னா தெரியுங்களா, இங்கே ப்ளஸ் வந்து அங்கே மைனஸ், இங்கே மைனஸ் வந்து அங்கே ப்ளஸ், அதோட கான்ஜுகேட்னு சொல்லுவோம். 2 + √3 இது ஒரு irrational நம்பர். இதோட கான்ஜுகேட் என்னன்னா 2 - √3 இஸ் ஆல்சோ an irrational நம்பர். பிலாங்ஸ் என்னது, ரெண்டுமே r - q தான். r - qனா irrational நம்பர்னு அர்த்தம். ஓகே, இது ரெண்டுத்தையும் சம் பண்ணுங்க. சம் பண்ணும்போது இந்த √3 கேன்சல் ஆகிடும். ஆட் பண்ணக்குள்ள √3 என்ன ஆகிடும், இந்த √3யும் இந்த √3யும் கேன்சல் ஆகிடும். 2 + 2 4. 4 is a rational number. 4 belongs to q. Hence, sum of 2 distinct irrational numbers may be a rational number. rational number இருக்கலாம், அவ்வளோதான். சப்போஸ் நான் வேறு நம்பர் எடுத்துக்கிட்டா ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், irrational number கிடச்சிரும். சொல்ல புரியுதுங்களா? 2 + √3 அதோட கான்ஜுகேட் எடுக்கிறதுனால நம்ம என்ன ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆட் பண்ணும்போது √3 கேன்சல் ஆகிடுது. நமக்கு என்ன கிடைச்சிது, ரேஷனல் நம்பராக கிடச்சிடுது. அவன் கன்க்ளூஷன் தான் கேட்குறான், கண்டுபிடிங்க 2 நம்பர் சொல்லுங்கன்னு சொல்கிறான். இதோட கான்ஜுகேட்டாக எடுத்துக்கோங்க. 2 + √3 அதோட கான்ஜுகேட்னா 2 - √3. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ரேஷனல் கிடைக்குது. அப்போ சம் ஆஃப் 2 distinct irrational numbers may be a rational number. may be must be சொல்ல ரேஷனல் நம்பராக இருக்கலாம், அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின், அதே 2 ரேஷனல் நம்பர் எடுத்துங்க, irrational நம்பர் எடுத்துங்க. 2 + √3 and 2 - √3 பிலாங்ஸ் என்னது, r - q. r - q தான் என்னது, irrational நம்பர். அப்போ 2 irrational நம்பர் எடுத்துங்க, கான்ஜுகேட்டாக எடுத்துக்கிட்டேன். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 + √3 2 - √3 இதோட கான்ஜுகேட் தான் இது. கான்ஜுகேட்னா புரியுங்களா, அந்த ரூட்டுக்குள்ள வேலையோ ப்ளஸ்னா மைனஸ், அதான் கான்ஜுகேட். இதோட கான்ஜுகேட் எடுத்துகிட்டு எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். a + b × a - b அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. a + b × a - b நான் இதை இப்போ தான் அல்ஜிப்ரா பேசிக் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணுற பாருங்க. a + b × a - b என்ன ஃபார்முலா வரும், a² - b². இது என்ன ஃபார்முலா, a² - b². சின்ன கிளாஸ் 8th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம் நம்ம. a² - b². 2² பண்ணால் 2 4, √3² பண்ணால் 3, 4 - 3 1. 1 is also a rational number. அப்போ 1 belongs to q. அப்போ 2 irrational நம்பரை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்குது, ரேஷனல் கிடைக்குது. ஹென்ஸ் the product of 2 distinct irrational numbers may be a rational number. may be அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கணும், முக்கியமான வேர்டு தான், may be ரேஷனல் நம்பராக இருக்கலாம். சப்போஸ் இது கான்ஜுகேட் எடுக்காம வேற நம்பர் எதாவது எடுத்துன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னவா இருக்கும், irrational நம்பர் அப்படி வந்துடும். அப்போ 2 ப்ராடக்ட் ஆஃப் 2 distinct irrational நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது ஒன்று ரேஷனலாக எய்தர் ரேஷனலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இராஷனலோட இருக்கலாம். நம்ம கொஸ்டினில் ஜஸ்டிஃபைன் கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் நம்மள தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க 2. அதனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த 2 நம்பரை கான்ஜுகேட் நம்பர் எடுத்து போட்டேன். ஆன்சர் வந்துட்டு த ப்ராடக்ட் ஆஃப் 2 distinct irrational numbers may be a rational number. மே பியை வந்து கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிங்க, ரேஷனல் நம்பராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறோம். அதான் ஃபைனல் ரிசல்ட். ஓகே, கொஸ்டின் நம்பர் 4th one கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் 5th one பாருங்கள். இந்த ஒரு சம்மோட இந்த எக்ஸசைஸே முடிஞ்சிடுது. ஒரு எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடுது. ஈஸியான எக்ஸசைஸ் தான், கொஞ்சம் கவனிச்சிங்க. சப்ஜெக்ட் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா சம்மு ஈஸியாக போட்டுடலாம். இந்த சம்மு கொஞ்சம் ஈஸியான சம்மு பாருங்கள். Find a positive number smaller than 1/2 1000 கொடுத்துட்டாங்க. இதில் ஸ்மாலர் நம்பர் கேட்குறாங்க. 1/2 1000 ஸ்மாலர் நம்பர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஜஸ்டிஃபை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ 2 பவரில் உள்ள வேல்யூ என்ன இருக்குது, 1000 இருக்குது. அந்த 1000 லெஸ் தென் அடுத்த இன்டிஜர் என்ன, 1000 அடுத்த நெக்ஸ்ட் இன்டிஜர் 101, சாரி 1001 எழுதிக்கிங்க. 1001 1001 இதோட பெருசாக இருக்கும். ஓகே, அடுத்து பவரில் போடுங்க, 2 பவர் பண்ணுங்க. 2 பவர் 1000 லெஸ் தென் 2 பவர் 1001 போட்டாச்சு. இதோட ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன், டேக்கிங் ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது இன்இக்வாலிட்டி என்ன ஆகிடும், சேஞ்ச் ஆகிடும். இன்இக்வாலிட்டி என்னாகும், சேஞ்ச் ஆகிடும். இது தலைக்கீழியாக மாற்றுறோம், இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றுறோம். மாற்றும்போது லெஸ் தென் என்ன ஆகிடும், கிரேட்டர் தெனாக மாறிடும். ஒரு எக்ஸாம்பிள் தான், ஜென்ரலாக ஒரு நம்பர் சிஸ்டமே தான். இப்போ ஒன்றும் இல்லைங்க பாருங்களேன், 2 <4 இருக்குன்னு வச்சுங்க. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், 2 <4 இது கரெக்டாக தானே, ட்ரூ தானே, 2ஓட 4 பெருசு. ஓகே, இதோட ரெசிப்ரோக்கல் எடுங்க, டேக்கிங் ரெசிப்ரோக்கல் 1/2. அங்கே என்ன ஒரு ரெசிப்ரோக்கல் எடுத்தால் 1/4 வரும். 1/2 1/4. அப்போ இதில் எது பெரிய நம்பரு, 1/2னா ஆஃப்னு அர்த்தம், 1/4னா குவார்ட்டர், கால் பாகம். இது குவார்ட்டர் போர்ஷன், இது ஆஃப் போர்ஷன். அப்போ இதுதானே பெருசாக இருக்கும். இப்போ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள். 2 <4 அப்படி இருந்ததுன்னா இதோட ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது 1/2 greater than 1/4 அப்படின்னு வந்துடும். அப்போ அதே போல தான் லெஸ் தென், அதாவது ரெசிப்ரோக்கல் போது இன்இக்வாலிட்டி என்ன ஆகிடும், சேஞ்ச் ஆகிடும். டேக்கிங் ரெசிப்ரோக்கல்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச், அவ்வளோதான், சேஞ்சுடு. அப்போ கிரேட்டர் தென் வந்துடும். அப்போ ஹென்ஸ் எ பாசிட்டிவ் நம்பர் ஸ்மாலர் தென், எ பாசிட்டிவ் நம்பர் ஸ்மாலர் தென் வந்துட்டு பாருங்க, சின்னதாக வந்துட்டு பார்த்தீங்களா, 1/2 1000 greater than 1/2 1001. இப்போ அங்கே என்ன கேட்டாங்க, இதோட ஸ்மாலர் பாசிட்டிவ் இன்டிஜர் கேட்குறாங்க.
பாசிட்டிவ் நம்பர் கேட்குறாங்க. அப்போ இந்த பாசிட்டிவ் நம்பர் ஸ்மாலர் தென் 1/2 இஸ் 1/2 1001. அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 5th one completed. Thank you students.